கார்த்தி தற்போது ஜெட் வேகத்தில் செயல்பட்டு வருகிறார். கோலிவுட்டில் இந்தாண்டு வின்னிங் ஸ்டார் என்றால் அது கார்த்தி தான். விருமன், பொன்னியின் செல்வன், சர்தார் என அடுத்தடுத்து அவர் நடிப்பில் வெளியான 3 படங்களும் சூப்பர் ஹிட் லிஸ்டில் இணைந்துள்ளன. இதில் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் மட்டுமே மல்டி ஸ்டார்ஸ் திரைப்படமாக வெளியானது. பாக்ஸ் ஆபீஸிலும் பொன்னியின் செல்வன் 500 கோடிக்கும் மேல் வசூலித்து கெத்து காட்டியது. அதேபோல் தீபாவளிக்கு ரிலீஸான கார்த்தியின் சர்தார் படமும் 10 நாட்களில் 100 கோடி வசூலித்து சாதனை படைத்தது. இவ்வாறு ஹாட்ரிக் வெற்றி பெற்ற கார்த்தி அடுத்ததாக ஜப்பான் படத்தில் நடிக்கவிருக்கிறார். கார்த்தி நடிக்கும் 25வது படமான ஜப்பான் பற்றிய அறிவிப்பு சில தினங்களுக்கு முன்னர் வெளியானது. தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் கார்த்திக்கு ஜப்பான் படமும் முற்றிலும் வித்தியாசமான கதைக்களத்துடன் இருக்கும் என்பது தெரியவந்துள்ளது. தற்போது இந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் இதை இணையத்தில் வைரலாக்கி வருகிறார்கள். குக்கு, ஜோக்கர் போன்ற படங்களை இயக்கி ரசிகர்களின் கவனம் பெற்ற ராஜமுருகன் இந்த படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக அனு இமானுவேல் நடிக்கிறார். ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்க இருக்கிறார். இந்நிலையில் ஜப்பான் படத்தின் போஸ்டர் இன்று வெளியாகியுள்ளது. KGF படத்தை தமிழில் வெளியிட்டது ட்ரீம் வாரியர்ஸ் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் இது கேங்ஸ்டர் அல்லது ஆக்ஷன் ஜானரில் இருக்கும் என கமெண்ட்ஸ் செய்து வருகின்றனர். அதில் ஒரு சோபாவில் கையில் சரக்குடன் மது அருந்திவிட்டு உச்சகட்ட போதையுடன் படுத்துள்ளார் கார்த்தி. கீழே ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல காட்டப்பட்டுள்ளது. அவருக்கு பின்னால் சுவரில் மாட்டியிருக்கும் ஒரு புகைப்படத்தில் தங்க நிற ஆடையில் கையில் துப்பாக்கியுடன் சுருட்டை முடி என வித்தியாசமான லுக்கில் இன்னொரு கார்த்தி இருக்கிறார். ஆகையால் பெண், போதை என ஒரு உலகை சுற்றும் வாலிபனாக இந்த படத்தில் கார்த்தி நடிக்க உள்ளார் என்பது இந்த போஸ்டரின் மூலம் தெரியவந்துள்ளது.